இன்னைக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா ரெண்டு ஆர்கனை நீங்க பாதுகாத்தாலே போதுங்க. அதுவே உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறோங்க. இப்ப சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ரத்தமா மாறுதுன்னா அதுல நல்லவைகளும் கெட்டவைகளுமே ரத்தமாக தான் மாறுது. அடுத்தது தேவையான அளவுக்கு தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பயன்படுத்துது. எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு நம்மளுடைய உடம்புல குப்பை தொட்டிகளாக அது மாத்திருது. அதான் ஒரு விஷயம். யூரின்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சத்துக்களாக அந்த கண்டென்ட்லாம் காமிக்கும். கல்லீரலுடைய ஃபெயிலியர் அல்லது அங்கே எனர்ஜி டெஃபிஷியன்சினால கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு வருதுன்னா நீங்கள் பாருங்கள், அங்கே சிறுநீரகம் அதுக்காக எக்ஸஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த கழிவை இவர் மூலமாக வெளியேற்றலான்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். சிறுநீரகத்தோட எனர்ஜியும் பாதிக்கப்படும். ஃபஸ்ட்டு திரும்ப கேட்டு பார்ப்போம். ஒரு கட்டத்தில் அழுகும், ஒரு கட்டத்தில் ரைட்ரா போடா பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷனுக்கு கூட போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டோம். அந்த கிட்னியை டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா 7 நாள் 7 ஜூஸ். ஓகேங்களா, 7 ஜூஸ் சாப்பிட போகிறீங்க. என்ன சாப்பிடணும்னா ஃபர்ஸ்ட் நாள். ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா ரெண்டு ஆர்கனை நீங்க பாதுகாத்தாலே போதுங்க. அதுவே உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறோங்க. அந்த வகையில அப்படி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 2 ஆர்கன் எந்த ஆர்கனுங்க, அந்த எப்படி நான் பாதுகாக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதை பத்தி தான் இந்த பதிவுல டீட்டெயிலாக பார்க்க போறோம். அந்த 2 ஆர்கன் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் மிகவும் முதன்மை தன்மை வாங்கியவங்க முக்கியமான நபர்கள் யாருன்னா கல்லீரலும் சிறுநீரகமுமே. நான் ஏன் அப்படின்னம்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பங்களிக்கிறது இவங்க 2 பேரும் தான். அப்ப இவங்க 2 பேரும் நம்ம உடம்புக்குள்ள ஆரோக்கியமா இருந்தா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும். பல நோய் இல்லை, நோயே வராது. இந்த 2 பேரை மட்டும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்க. அதுல கல்லீரலை நம்ம சுத்தப்படுத்தி கழிவுகளை நீக்கி கல்லீரலை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் ஆல்ரெடி நம்மளுடைய ஹெல்த் கவே சேனல்ல கொடுத்துக்கிறோம். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த பதிவு குறிப்பாக கிட்னி கிளென்சிங், சிறுநீரகம், உங்களுடைய சிறுநீரகத்தை கிளென்சிங் பண்ணி சிறுநீரகத்தை பலமா எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் குறிப்பா இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல சத்துக்கள் எல்லாம் எடுத்து அதை ரத்தமாக கன்வெர்ட் பண்ணுது இல்லையா? அது ரத்தம் மூலமாக சத்துக்களை கல்லீரலுக்கு கொண்டு போய் கொடுத்து தேவையான இடங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணுது. இப்ப சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ரத்தமா மாறுதுன்னா அதுல நல்லவைகளும் கெட்டவைகளுமே ரத்தமாக தான் மாறுது. அடுத்தது நம்மளுடைய கல்லீரலானது இந்த நல்ல சத்துக்களை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு பிளேஸுக்கும் கொண்டு போய் கொடுக்குதுல்ல, ஒவ்வொரு திசுக்களுக்கும். அங்க எக்ஸஸா வந்துருச்சுன்னா அவர் எடுத்துக்க மாட்டாரு. சரிங்களா? அதான் ஒரு விஷயம். நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு எக்ஸஸா ஒரு வடை எக்ஸ்ட்ரா ஒன்று வருதுன்னா அதையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா நம்ம உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸஸா எது வந்தாலும் அதை எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகள் எடுத்துக்கிறாம அதை அவாய்ட் பண்ணோம், டோரை க்ளோஸ் பண்ணோம். இதுதான் நடக்கும். அப்ப அந்த வகையில எக்ஸஸா நீங்க ஒரு கால்சியம் எக்ஸஸா சாப்பிட்டீங்க, அந்த கால்சியம் நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவுக்கு தேவையோ அந்த தேவையை எடுத்துக்கிட்டு எக்ஸஸ் கால்சியத்தை மீண்டும் உங்களுடைய ரத்தத்திலேயே சுத்த விட்டோம். பொட்டாசியம் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க, நம்ம உடம்புக்கு எவ்வளவு பொட்டாசியம் தேவையோ அந்த பொட்டாசியத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை திரும்பவும் அதே ரத்தத்துல தான் சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி எக்ஸஸா இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும், சரிங்களா, ஆமா, எல்லா விதமான கழிவுகளுமாக அது மாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது போலதான் நீங்க கார்போஹைட்ரேட் உணவுகள், குளுக்கோஸ், எவ்வளவுக்கு குளுக்கோஸ் தேவையோ அந்த குளுக்கோஸை மட்டும்தான் உங்களுடைய செல்கள் எடுத்துக்கிறோம். எக்ஸஸா குளுக்கோஸை பாருங்க பிளட்ல சுத்த விடுதா, உங்களுக்கு ஈஸியா இப்பயே புரிஞ்சிருக்கும். ஆமா, குளுக்கோஸை ஃபுல்லா செல்கள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பயன்படுத்திக்கிச்சுன்னா அப்ப நம்ம ரத்தத்தில் எதுக்கு தேவையில்லாத குளுக்கோஸ் கூடாது இல்ல? அப்ப பயன்படுத்துற அளவுக்கு அந்த குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் நீ பாட்டுக்கு ரத்தத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்பா, எனக்கு தேவைப்படும் போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். பசி வரும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ற மாதிரி விஷயம். அப்ப அதே போலதான் ஃபேட். நீங்க எக்ஸஸா நிறைய ஃபேட் எடுத்துக்கிறீங்க உணவுகள்ல அப்படின்னா அந்த ஃபேட்டை நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறோம், தேவையான அளவு எடுத்துக்கிறோம். தேவையில்லாத அளவு எக்ஸஸ் ஆகுதுன்னா எப்பா நீ போய் ரத்தத்திலேயே சுத்திக்கிட்டு, இல்லைன்னா ஓரமா போய் ஏதாவது மசில்ஸ்ல போய் படிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு மசில்ஸ்கள்ல படிய வைக்கக்கூடிய வழி வரும். அதாவது உடம்பு தேவையான அளவுக்கு தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பயன்படுத்துது. எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு நம்மளுடைய உடம்புல குப்பை தொட்டிகளாக அது மாத்திருது. அதான் ஒரு விஷயம்.
ஆனால் அதை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை நம்ம உடம்புக்குள்ள 2 உறுப்புகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். எக்ஸஸாக கொலஸ்ட்ரால் வந்துருச்சா, எக்ஸஸாக குளுக்கோஸ் வந்துருச்சா, அதை வந்து குளுக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணுறதும், அதை திரும்ப உடம்புக்கு பயன்படுத்துறதும், அதை உடம்புல இருந்து வெளியேற்றுறதும் கல்லீரல் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல் எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் கூட இருந்தாலும் சரி, எக்ஸஸாக ஃபேட் கூட இருந்தாலும் சரி, எக்ஸஸாக கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம்னு என்னென்ன சத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக அதிகமாக ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோ, இதை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரு பண்ணி, ரத்தத்தை ஃபில்ட்ரு பண்ணி எக்ஸஸாக இருக்கக்கூடியதை யூரின் மூலமாக வெளியேற்றும். இப்போ யூரின்ல வர்றது கழிவுகள் இல்லையா அப்படின்னா அது கழிவுகள் இல்லைங்க, அதுவும் சத்துக்கள் தான். எக்ஸஸா இருந்த சத்துக்களை தான் அது வந்து வெளியேற்றி விடுது. அதனால தான் யூரின்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்களா வந்து அந்த கண்டென்ட்லாம் காமிக்கும். அப்போ பாருங்க, உங்களுக்கு குளுக்கோஸ் உடம்புக்குள்ள பயன்படுத்துறது போக எக்ஸஸா இருக்கு, அது உங்களுடைய யூரின் வழியை வெளியேற்றணும். அதனால தான் யூரின் வந்து எக்ஸஸா போகுதுங்க அப்படின்னா எக்ஸஸா நிறைய குளுக்கோஸ் இருக்குது, அதனால வெளியேற்றிக்கிட்டு இருக்கு. அதான் அந்த நீரிழிவு நோய் அப்படின்னாங்க. அப்போ உடனே அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ எக்ஸஸாக யூரின் போகுதுன்னா உடனே வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குளுக்கோஸோட அளவை வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்லி கம்மியாக சாப்பிட வச்சு இயற்கையான வழிமுறைகளில் அவங்கள வந்து இன்னைக்கு குணப்படுத்துனாங்க. பட் இன்னைக்கு என்னன்னா எக்ஸஸாக யூரின் போகுதா, யூரினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் சுகர் கூட இருக்குது ரத்தத்தில், அந்த அதுக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் தெரியுற அறிகுறிகளுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் உடம்பு இந்த தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டத்திலிருந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதான் ஒரு விஷயம். அப்போ எக்ஸஸாக நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி கழிவுகளாக சிறுநீராக மாற்றி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறவர் நம்மளுடைய கிட்னி. அப்போ இந்த சிறுநீரகத்தை நாம் எந்த அளவுக்கு வந்து பாதுகாத்துக்கணும், இந்த சிறுநீரகத்தை நம்ம வந்து சரியாக பாதுகாத்து வச்சுருந்தோம்னா இப்போ இந்த எக்ஸஸாக வெளியேற்றக்கூடிய வேலையை இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். அப்படி இல்லைன்னா இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ இவர் தொய்வாகும் பொழுது அது உள்ளுக்குள்ளேயே இன்னும் தங்க ஆரம்பிச்சா நம்ம உடம்புக்குள்ளேயே அது குப்பை தொட்டிகளாக மாற ஆரம்பிச்சு அது இன்னும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருது. அதான் ஒரு விஷயம். அடுத்தது இது கல்லீரலுக்கும் மிகப்பெரிய சுமையாக மாறுது. சிறுநீரகம் செயலிழப்பு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கல்லீரலும் சுமையாக மாறும். கல்லீரல்லையும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு போய் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி குறைவார். கல்லீரலுடைய ஃபெயிலியர் அல்லது அங்கே எனர்ஜி டெஃபிஷியன்சினால கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு வருதுன்னா நீங்கள் பாருங்கள், அங்கே சிறுநீரகம் அதுக்காக எக்ஸஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த கழிவை இவர் மூலமாக வெளியேற்றலான்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். சிறுநீரகத்தோட எனர்ஜியும் பாதிக்கப்படும். அதனால் இந்த 2 உறுப்புகளின் மீது நீங்கள் கவனம் வச்சுட்டிங்கன்னா உடம்புக்குள்ள நோயே கிடையாதுங்க. இது மிக முக்கியமான விஷயம். ரைட். அந்த வகையில் உங்களுடைய சிறுநீரகத்தை நல்லா கிளென்சிங் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸுக்குள்ளே எதுவும் அடைப்புகள் வராமல் கழிவுகள் தேக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக 7 நாளும் 7 ஜூஸ் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த 7 நாள் 7 ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கிட்னியை சூப்பராக கிளென்சிங் பண்ணலாங்க. கிட்னி டீடாக்ஸ் பண்ணுவதற்காக ஒரு 7 ஜூஸ் இதை பயன்படுத்தி பாருங்க, உங்களுடைய கிட்னி சூப்பராக உங்களுக்கு நன்றி சொல்லும். பொதுவாக இந்த கிட்னி வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு தண்ணீர் தான் தேவைங்க. ஆனால் நம்ம சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்க, ஒரு சில பேர் தண்ணியே குடிக்கிறது இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்பு 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 ஹவர் கழிச்சு கூட ஒரு சில பேருக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா ஏதோ ஒன்று பயணத்தில் இருக்கிறேன், இல்லை ஆஃபீஸில் இருக்கிறேன், ஒர்க்கு கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறேன்னு சொல்லி தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்காங்க. அப்போ கிட்னி என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு திரும்ப கேட்டு பார்க்கும். ஒரு கட்டத்தில் அழுகும், ஒரு கட்டத்தில் ரைட்ரா போடா பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷனுக்கு கூட போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டோம். அப்போ சிறுநீரக செயலிழப்பு அப்படின்ற அந்த நிலை நடக்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அதை அரைக்கிறதுக்கு, செரிமானம் ஆகிறதுக்கு, கழிவு நீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவுக்கு தண்ணீர் முதல்ல குடிக்கணும். நீங்கள் உங்கள் உடம்பு சூட வெளியேற்றுறதுக்கு தண்ணி குடிக்கிறதெல்லாம் வேற, ஆனால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்குன்னு தண்ணி வேணும்ல. ஒரு கிரைண்டர் இருக்குது, இந்த கிரைண்டரில் அரிசியை போடுறீங்க, ஒரு மிக்சி இருக்குது, மிக்சியில் நீங்கள் அரைக்கிறதுக்கு வந்து ஏதோ வெஜிடபிள்ஸோ ஏதோ ஒன்று போடுறீங்க, ஆனால் கூடவே சேர்ந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவீங்க. அந்த எக்ஸஸாக அந்த தண்ணி போது பாருங்க, அப்போ தான் அது ஈஸியாக அரைக்கும். அப்படி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் நீங்கள் வந்து ஒரு கிரைண்டரில் போட்டு தண்ணியே போடாமல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, பவுடர் ஆயிரும். அது பூரா அப்படியே கட்டி சேர்ந்துடும்.
ஆனால் தண்ணீர் ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா அது நைஸாக நல்லா அரைப்பட்டு லூப்ரிகேஷனோட ஈஸியாக வந்து வரும். அதே மாதிரி தான் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதும். உங்கள் உடம்புக்குள்ளே அரைப்பதற்கும் தண்ணீர் தேவை. அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்கள். பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு அவசியம் வந்து தண்ணீர் எடுத்துக்கங்க. உங்களுடைய சிறுநீரக பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆமாம், நார்மல் வாட்டர்லேயே உங்களுடைய கிட்னியை கிளென்சிங் பண்ண முடியுங்க. ஆனால் கிட்னி டெஃபிஷியன்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு யூரின் எல்லோ கலரில் போகுது, யூரின் கடுத்துக்கிட்டு போகுது, யூரின் போகிற இடத்துல எரிச்சல் வருது, பேக் சைடில் கிட்னிக்கு நேர கரெக்டாக பின்னாடி பக்கம் உங்களுக்கு வலி இருக்குது, எரிச்சல் கொடுக்குது, குடையுது, ஒரு இறுக்கமாகுது, இப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உடனடியாக அலர்ட் ஆகுங்க. நீங்கள் போய் யூரியா கிரியேட்டினின் ஏறுனா தான் எனக்கு கிட்னி ஃபெயிலியரு, அப்போ தான் நான் வந்து மருந்து எடுத்துக்குவேன், அப்போ தான் நான் உணவை மாற்றுவேன், அப்போ தான் நான் டாக்டரை பார்ப்பேன் அப்படின்னா அந்த கட்டத்தில் உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் மருந்து மாத்திரைகளுக்குள்ளே போய் முடியலைன்னு டயாலிசிஸ் அளவு கொண்டு போயிடுவாங்க. கவனிச்சுக்கோங்க. இல்லைங்களா? அப்போ உங்களுடைய நோயை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிப்போம். அப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த நிலைக்கு போகாமலே நான் சொன்ன சில அறிகுறிகளில் உங்களுக்கு இருக்குதா? சரிங்களா? யூரின் எரிச்சல், கடுத்துக்கிட்டு போகிறது, கட்டாயி போகிறது, ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா யூரின் ஃப்ளோ நல்ல ஃபுல் ஃப்ளோவில் இல்லாமல் ஷார்ட்டாக அப்படி சடனாக வந்து போகிற மாதிரி உள்ளது, இரவு நேர தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அதிக நேரம் வந்து யூரின் போகிறது, இப்படிலாம் பல சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதா? உடனடியாக அலர்ட் ஆகுங்க. கிட்னியை டீடாக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிட்னியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா 7 நாள் 7 ஜூஸ். ஓகேங்களா? 7 ஜூஸ் சாப்பிட போகிறீங்க. என்ன சாப்பிடணும்னா ஃபஸ்ட்டு நாள், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டே, அதாவது என்ன பண்ணணும்னா தண்ணீர், எலுமிச்சம்பழம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. எலுமிச்சம்பழ சாறை தண்ணியில் புழிஞ்சு விட்ருங்க. தண்ணியில் ஒரு 1 லிட்டர் தண்ணி அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணி, எலுமிச்சம்பழ சாறு. இது கூட நீங்கள் வேறு எதுவுமே கலக்க தேவையில்லை. கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், வேணும்னா நீங்கள் வந்து அது கூட வந்து கொஞ்சம் ஹனி வேணால் கலந்துக்கலாம், அவ்வளோதான். 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 to 10 ml உங்களுக்கு ஜூஸ் இருந்தால் போதும். 10 ml அல்லது 15 ml வேணால் வச்சுக்கலாம் அதிகபட்சம், அவ்வளோதான். அப்போ லேசாக புளிப்புத்தன்மை அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 1/2 லிட்டருக்கு ஜூஸ் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிங்கன்னா சரியாக வராது. லெமன் ஜூஸ் சாப்பிட போகிறோம், ஆனால் தண்ணியாக சாப்பிட போகிறோம், அதான் சரிங்களா? அதாவது கட்டித்தன்மை இல்லாமல். அது மாதிரி 1 லிட்டர் தண்ணி, 15 ml லெமன் ஜூஸு, தேவைப்பட்டால் நீங்கள் ஹனி இனிப்புக்கு சேர்த்துக்க போகிறீங்க. இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ அப்போல்லாம் குடிச்சிட்டே வரலாம். எப்போல்லாம் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கிறீங்களோ அந்த சமயத்திலலாம் அந்த தண்ணியை நல்லா குடிச்சிக்கலாம். காலையிலேருந்து அந்த சாயந்தரம் ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock அல்லது 7 o'clock வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. தேவைப்படுற சமயம் 1 லிட்டர் தண்ணியிலேருந்து அதிகபட்சம் ஒரு 2 லிட்டர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஒரு நாள் முழுவதும் எடுக்கிறது அப்படின்னா. ஓகேங்களா? ஆமாம், இந்த ஜூஸை தான் ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க. இடையில நீங்கள் சாப்பாடு சாப்பிடணுமே, தாராளமாக நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணி குடிக்கப்படும் பொழுது இந்த தண்ணி தான் குடிக்கணுன்ற மாதிரி எடுத்துங்க, பெட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதே போல் இஞ்சி சாறு, 1 லிட்டர் தண்ணி, ஒரு 10 ml இஞ்சி சாறு, தேவையான அளவுக்கு தேன், அவ்வளோதாங்க. கலந்துக்குங்க, செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை மட்டும்தான் நீங்கள் காலையிலேருந்து, அதாவது எழுந்ததுலேருந்து நீங்கள் ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த தண்ணியை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம், பெட்டர். ஐயோ நான் வந்து ஆஃபீஸ் போகிறேங்க, இதெல்லாம் நான் எப்படி கையில் கொண்டு போகிறது? தாராளமாக நீங்கள் வாட்டர் பாட்டில் கையில் கொண்டு போங்க. 1 லிட்டர் தண்ணி தான் கொண்டு போக முடியுமா? பரவாயில்ல, 1 லிட்டர் தண்ணி மட்டுமே கூட குடிங்க, பெட்டர். அதெல்லாம் ஒன்று. ஒருவேளை என்னால் கொண்டு போகவே முடியலை அப்படின்னா ஈவினிங்கில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதை ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம். நான் சொல்கிற இந்த 7ஐயுமே ஓகே, ஆமாம், ஒரு ஜூஸாக சாப்பிட்டுக்கலாம். ரைட். இப்போ 3வது நாளுக்கு வந்திருப்பீங்க. இந்த 3வது நாள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா மாதுளை. இந்த மாதுளை ஜூஸ், இந்த மாதுளை ஜூஸு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 200 ml ஜூஸுங்க. இதில் ஜீனி சேர்த்துருக்கக்கூடாது, பால் சேர்த்துருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். குறிப்பாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணவே கூடாது, அவ்வளோதான். இந்த மாதுளை அந்த உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் லேயரோடு அடிச்சிருங்க, நல்ல துவர்ப்பு தன்மையோடு இருக்கும். அந்த மாதுளை ஜூஸை ஒரு 200 ml 1 லிட்டர் தண்ணி 200 ml மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் 200 ml வந்து ஜூஸ் இருக்கும், அவ்வளோதான். அதை அப்படியே நல்லா சேக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஹனி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையிலிருந்து 7 மணி வரை இந்த ஜூஸை மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு நீங்கள் பாருங்களேன். மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். உள்ளுக்குள்ளே நெஃப்ரான்ஸ் எல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லும். யூரின் நல்லா ஃப்ரீயாக வரும், நைட்டு நல்லா தூக்கம் வரும். உங்களுக்கு கீழ் முதுகு அங்கே வலி, எரிச்சல் இதெல்லாம் கொடுத்துருக்குதுன்னா அது படிப்படியாக உங்களுக்கு நீங்கிறத உங்களால் நீங்களே கண்கூட பார்க்க முடியும்.
அடுத்தது நான்காவது நாள் வெள்ளரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெள்ளரியை நல்லா ஜூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரியை ஜூஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு 200 ml எடுத்துக்கங்க, அல்லது 250 ml கூட எடுத்துக்கலாம். 200லேருந்து 250 ml எடுத்துக்கிட்டு ஒரு 3/4 லிட்டருக்கு தண்ணி கலந்து 1 லிட்டர் ஆக்கிங்க. இந்த தண்ணியை மட்டும்தான் நீங்கள் காலையிலிருந்து சாப்பிட்டுட்டு வரணும். 2வது லிட்டர் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். 7 மணி வரை, இரவு 7 மணி வரை காலையிலிருந்து இந்த தண்ணியை மட்டுமே தான் நம்ம எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ தான் குடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருங்க. இதே போல் 5வது நாளில் கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சைன்னு சொல்லி சொல்லுவோம், அது கிடைக்கும். இதை விதையோடு அடித்து ஜூஸ் பண்ணணும். இதே போல் ஒரு 200 ml பால் ஜீனி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சேர்க்காம அப்படியே வந்து நல்லா ஒரு 200லேருந்து 250 ml ஜூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க, 1 லிட்டர் பாட்டிலில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை மட்டும்தான் சாப்பிட்டு வரணும். தேவைன்னா ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை கலந்து சாப்பிட்டுவாங்க, பெட்டர். இதே போல் வந்து நீங்கள் 6வது நாள் நீங்கள் என்ன எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு ஆரஞ்சு பழம் கிடைக்கல. அந்த ஆரஞ்சு பழத்தை அதே போல் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 200லேருந்து 250 ml எடுத்துக்கிட்டு அதை ஒரு 3/4 லிட்டர் தண்ணி கலந்து 1 லிட்டர் ஆக்கி சாப்பிடுவாங்க. இதே போல் 7வது நாள், இந்த 7வது நாள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் மெடிசனாக நீங்கள் ஜூஸ் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. மூக்கரட்டை கீரை கிடைக்கும். இந்த மூக்கரட்டை கீரையை நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஜூஸ் பண்ணி ஒரு 100 ml, அதிகபட்சம் 50லேருந்து 100 ml போதும். 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 100 mlக்கு இந்த மூக்கரட்டை ஜூஸை கலந்துக்குங்க. அவ்வளோதான். மூக்கரட்டை ஜூஸு இது போக தேவைன்னா, ஏன்னா அது கொஞ்சம் அது தோற்பும் தன்மை கசப்பு தன்மை மாதிரி கொஞ்சம் இருக்கும். அவ்வளோ தோற்பும் தன்மை, கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 7 நாள் 7 ஜூஸ். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய சிறுநீரக கழிவுகள் சுத்தமாக ஃபுல்லாக வெளியேறிடும். உங்கள் உடம்புக்குள்ள நீர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நீரை ஃபுல்லாக ட்ரை பண்ணதுனால தான் கிட்னியோட டெஃபிஷியன்சியே. அப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். 7 நாள் இந்த ஜூஸை ஃபாலோ பண்ணிட்டா போதுமாங்க, அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமாக உங்களுடைய மருத்துவர்கள் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டர். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனை இருக்குதுன்னா அவங்க கிட்ட போயிட்டு இயற்கையான வழிமுறைகளில் உணவு முறையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கங்க, பெட்டர். இந்த 7 நாள் ஜூஸை திரும்ப எகைன் 7 டேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக எவ்வளவு நாள் வேணாலும், அதாவது லைஃப் டைம் முழுவதும் கூட தாராளமாக கடைபிடிக்கலாம், பெட்டர். ஆனால் நான் சொல்ல வர்றது ஒரு 1-2 டேஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய லேப் ரிப்போர்ட் போய் திரும்பவும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய EGFR லெவல் சூப்பராக கூடியிருக்கும். உங்களுடைய கிரியேட்டினின் கூட இருக்குதுன்னா அதுவுமே நல்லா குறைஞ்சி வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கும். ஏன்னா அதுபோக கிட்னி பலமாகிறதுனால நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள், உங்களுடைய தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும், கண் பார்வை தெளிவாகும், ஸ்கின்னு நல்லா சைனிங் ஆகும், போன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்படி பல விஷயம் நடக்குங்க. உங்களுடைய நெயிலில் பாருங்கள், நெயில் கொண்டு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இந்த 120 டேஸ் நீங்கள் இதை சரியாக ஃபாலோ பண்ணால், இதை ட்ரை பண்ணி உங்களுடைய கிட்னியை டீடாக்ஸ் பண்ணி சிறுநீரகத்தை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.